இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். 26/4/2026 ஏப்ரல் மாதத்திலே ஞாயிற்றுக்கிழமை, ஸ்ரீ பராபவ வருடத்திலே சித்திரை மாதத்திலே 13ஆம் நாள். இன்றைய நாளிலே வளர்பிறையின் தசமி. தசமி மாலை 9:33 வரைக்கும் இருக்கும். பின்பு ஏகாதசி. மக நட்சத்திரம், இதுவும் மத்தியான வேலை 11:27 வரைக்கும் இருக்கும். பின்பு பூர நட்சத்திரமாய் மாறிவிடும். இந்த சித்திரையிலே வளர்பிறையிலே தசமி வருவது ரொம்ப நல்லது. பொதுவாகவே இந்த தசமி திதிகளிலே ஆண்கள் எண்ணெய் தேய்த்து குளித்தால் ஐஸ்வர்யம் வரும்னு இருக்கு. அதனால அதை கரெக்டா பண்ணிக்கணும். இன்னைக்கு ஆதி பராசக்தி அவதரித்த நிலம், அதாவது வாசவி கன்னிகா பரமேஸ்வரி ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பராசக்தியை வணங்குவது ரொம்ப நல்லது. சக்தி தேவியை வணங்குவதனால எப்படி சொல்லுவார் நம்ம பாரதினா, தொந்தி சுருங்குது சுறுசுறுப்பு விளவுது சொல்லடி சொல்லடி சக்திமா காலின்வார். அப்படி நமக்கு நல்ல வலிமையும் வாழ்க்கையின் திறமையும் கொடுக்கக்கூடியவர் இந்த காளி. அதனால நீ ஆதி பராசக்தியை வணங்குவது ரொம்ப நல்லது. ஞாயிற்றுக்கிழமை 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் காலையில் நல்ல நேரம், 3:30லேருந்து 4:30 மணி வரைக்கும் சாயங்கால வேலையில் நல்ல நேரம், 4:06 ராகுகாலம், யமகண்டம் 12:01, குளிகை நேரம் 3:04. இன்னைக்கு மேற்கு பக்கம் போவதற்கு வெள்ளம் கொஞ்சம் வாயில போட்டுட்டு போயிடுங்க, பரிகாரமா அமையும். சிம்மம் ராசி அன்பர்களே, இன்றைக்கு உங்க ராசிக்குள்ளரவே சந்திர பகவானும் கேதுவும் சேர்ந்து அமர்கிறார்கள். தன்னுடைய பார்வையை 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்து மேல வைக்கிறாங்க. அதனால மற்றவர்களுடைய ஆதரவை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. தொழிலே புதிய முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை, கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் கிடைக்கக்கூடிய விஷயங்கள், வீண் செலவு குறையும், லாபம் உண்டாகும். 2, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணும். இன்றைய நாளின் கன்னிகா பரமேஸ்வரின் வழிபாடும் சிறந்தது. வாழ்க வளத்துடன்.